ஜன்னல் வழியே எட்டி பார்த்த அந்த அந்தி மாலையின் இளஞ்சிவப்பு வெளிச்சம் வீட்டின் வரவேற்பறையில் ஒரு மென்மையான அமைதியை படரவிட்டிருந்தது. என் பெயர் கவிதா. வயது 28ஐ தொட்டுவிட்டது. கண்ணாடி முன் நின்று என்னையே நான் உற்று பார்க்கும் தருணங்களில் 3 வருட திருமண வாழ்க்கை ஒரு பெண்ணை எவ்வளவு சீக்கிரம் இல்லத்தரசியாக மாற்றிவிடுகிறது என்ற கேள்வி எழும். ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துக்கே உரிய பொறுப்புகளும் கடமைகளும் என் அடையாளங்களாக மாறியிருந்தன. வெளி பார்வைக்கு நான் மிகவும் அமைதியானவள், யாரிடமும் அதிகம் பேசாதவள் என்றுதான் அனைவரும் நினைப்பார்கள். ஆனால் எனக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும், எனக்குள் ஒரு குறும்புக்கார சிறுமி இன்னும் ஒளிந்திருக்கிறாள் என்பது. என் தோழிகள் அடிக்கடி சொல்வார்கள், கவிதா, உன் கண்கள் ஏதோ ஒரு மந்திரத்தை செய்கின்றன, உன்னை பார்ப்பவர்களை ஒரு நிமிடம் தடுமாற செய்துவிடும் என்று. அந்த புகழ்ச்சியை ஒரு மெல்லிய புன்னகையுடன் கடந்து செல்வதுதான் என் வழக்கம். என் கணவர் விக்னேஷ் ஒரு அரசு அலுவலகத்தில் கௌரவமான பதவி. அதிகாலை 8 மணிக்கே அலுவலகம் கிளம்பி விடுவார். மாலை வீடு திரும்பும் போது அலுவலக கோப்புகளின் பாரமும் களைப்பும் அவரோடு சேர்ந்து வரும். இரவு உணவு, செய்திகள், பின் உறக்கம் என எங்கள் வாழ்க்கை ஒரு இயந்திரத்தை போல துல்லியமாக ஓடிக்கொண்டிருந்தது. எங்களுக்கிடையே சண்டைகள் இல்லை, கசப்புகள் இல்லை. ஆனால் அந்த இயந்திரத்தனமான ஓட்டத்தில் ஒரு பெண்ணாக நான் எதிர்பார்த்த ஏதோ ஒரு சிறு ஈர்ப்பு, ஒரு மெல்லிய உரையாடல் அல்லது ஒரு புரியாத வெற்றிடம் எனக்குள் மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டே இருந்தது. அந்த வெற்றிடத்தை சத்தமில்லாமல் நிரப்பிக் கொண்டிருந்தான் ராகுல். ராகுல் விக்னேஷின் தம்பி, 24 வயது இளைஞன், பட்டப்படிப்பை முடித்துவிட்டு ஒரு நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருப்பவன். இந்த வீட்டில் எங்களோடு தான் அவன் தங்கி இருக்கிறான். விக்னேஷுக்கும் ராகுலுக்கும் குணத்தில் ஏணி வைத்தாலும் எட்டாது. விக்னேஷ் ஒரு மௌனமான குளம் என்றால் ராகுல் ஒரு துள்ளியோடும் ஓடை. எப்போதும் உற்சாகம், எப்போதும் சிரிப்பு. அண்ணி என்று அவன் அழைக்கும் அந்த ஒரு வார்த்தையில் ஒரு சாதாரண மைத்துனனுக்கும் மேலான ஒரு நெருக்கம் ஒலிப்பதை நான் உணர்வேன். நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவன் தற்செயலாக உள்ளே வருவதும் என் கை வளையல்களின் ஓசையை ரசிப்பதும் ஆரம்பத்தில் விளையாட்டாக தெரிந்தது. சில நேரங்களில் நான் புடவை தலைப்பை சரி செய்யும் போது அல்லது கூந்தலை முடிச்சிடும் போது அவனது கண்கள் என் மீது நிலைத்து நிற்பதை நான் கண்ணாடி பிம்பங்களில் கவனித்திருக்கிறேன். அந்த பார்வையில் ஒரு தேடல் இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த வயதிற்கே உரிய ஹார்மோன் மாற்றங்களால் ஏற்படும் ஈர்ப்பு என்று நினைத்து நான் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இருப்பினும் ஒரு நிஜத்தை என்னால் மறுக்க முடியவில்லை. கணவனால் கவனிக்கப்படாத சில விஷயங்களை இந்த இளைஞன் தன் பார்வையால் கொண்டாடுகிறான் என்பது எனக்குள் ஒரு இரகசிய சந்தோஷத்தை விதைத்தது. யாரோ ஒருவன் என்னை ரசிக்கிறான், என் இருப்பை கொண்டாடுகிறான் என்ற எண்ணம் ஒரு காய்ந்த செடிக்கு கிடைக்கும் சில சொட்டு தண்ணீரை போல என் மனதிற்கு இதமாக இருந்தது. அன்று மாலை அந்த இதமான உணர்வு ஒரு புயலாக மாறப்போகிறது என்பதை நான் அறிந்திருக்கவில்லை. அன்று வானம் கொஞ்சம் மேகமூட்டமாக காணப்பட்டது. ஜன்னல் வழியாக வந்த காற்றின் மழையின் ஈரப்பதம் கலந்திருந்தது. விக்னேஷ் அலுவலகத்திலிருந்து போன் செய்து, இன்னைக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும் கவிதா, மீட்டிங் இருக்கு, நீங்க சாப்பிட்டு படுத்துக்கோங்க என்று சுருக்கமாக சொல்லி இணைப்பை துண்டித்தார். போனை வைத்துவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டேன். எனக்கு இது பழகி போன ஒன்றுதான் என்றாலும் அந்த சூடான காஃபி நேரத்தில் ஒரு துணையற்ற உணர்வு என்னை தழுவியது. சமையல் அறைக்குள் நுழைந்தேன். வெங்காயம் வதக்கும் சத்தமும் மசாலாவின் நெடியும் அந்த இடத்தையே ஆக்கிரமித்திருந்தது. ஹாலில் ராகுல் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனலை பார்த்து கொண்டிருந்தான். கையில் இருந்த கரண்டியால் வானலியை மெதுவாக கிளறி கொண்டிருந்த போது திடீரென ஒரு நிழல் சமையலறை வாசலில் விழுந்தது. நிமிர்ந்து பார்த்தேன். ராகுல் வாசலில் சாய்ந்து நின்று என்னையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன அண்ணி, இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் போல, வாசனையே ஆளை தூக்குதே, ஹால் வரைக்கும் வந்து இழுக்குது என்றான், முகத்தில் ஒரு வசீகர புன்னகையுடன். ஆமாம் ராகுல், அம்மா ஊர்ல இருந்து வரும்போது ஒரு ஸ்பெஷல் மசாலாவை அரைச்சு கொடுத்து விட்டிருந்தாங்க. இன்னைக்கு அதைத்தான் முயற்சி பண்ணியிருக்கேன். டேஸ்ட் பண்றியா என்றேன். அவனது உற்சாகத்தை பார்த்ததும் எனக்குள் இருந்த சோர்வு சற்று மறைந்தது. ராகுல் மெதுவாக நடந்து என் அருகில் வந்து நின்றான். சமையலறை மேடைக்கும் எனக்கும் இடைவெளி மிக குறைவாக இருந்ததால் அவன் வந்து நின்றபோது அவனது தோள் என் தோளுக்கு மிக அருகில் இருந்தது. அவன் குனிந்து வானலியில் வெந்து கொண்டிருந்த உணவை உற்று பார்த்தான். அண்ணே, உங்க கைக்கு ஒரு தனி ராசி உண்டு, நீங்க எதை செஞ்சாலும் அது அமிர்தமா இருக்கும், அது மட்டுமில்ல என்று இழுத்தவன் தன் பார்வையை மெல்ல உணவிலிருந்து திருப்பி என் முகத்தின் மீது நிலைக்க செய்தான். சமைக்கும் போது அந்த வேர்வையிலையும் களைஞ்சு போன கூந்தலையும் நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா, ஒரு நிமிடம் அப்படியே ஒரு ஓவியம் மாதிரி இருக்கீங்க என்றான் மிக மெல்லிய குரலில். அவன் பேச்சில் இருந்த நெருக்கம் என் இதய துடிப்பை ஒரு கணம் தாறுமாறாக ஓட செய்தது.
ரொம்ப ஐஸ் வைக்காத, இதெல்லாம் கேட்டா உன் அண்ணன் சிரிப்பாரு என்று அவனை செல்லமாக அதட்டினேன். என் முகம் அவனுக்கு தெரியாதவாறு மீண்டும் சமையலில் கவனம் செலுத்துவது போல பாவனை செய்தேன். ஐஸ் இல்ல அண்ணி, நிஜம், உண்மையை சொன்னா யாருக்கும் பிடிக்காது என்று சிரித்தவன் சட்டென குரலை தாழ்த்தி, நிஜமாவே விக்னேஷ் அண்ணன் ரொம்ப கொடுத்து வைத்தவர் அண்ணி. இப்படி ஒரு ருசியான சமையலும் உங்களைப் போல ஒரு அழகான குணமான மனைவியும் அவருக்கு கிடைச்சிருக்காங்க. ஆனா அவருக்கு தான் இதெல்லாம் ரசிக்க தெரியலையோன்னு எனக்கு தோணும் என்றான். அவனது பேச்சில் இப்போது குறும்பு மறைந்து ஒரு விதமான தீவிரம் கலந்திருந்தது. அந்த வார்த்தைகள் எனக்குள் இருந்த ஒரு பலவீனமான நரம்பை தொட்டது. கணவனிடம் எதிர்பார்த்த அந்த சிறு அங்கீகாரம் ஒரு தம்பி முறையுள்ளவனிடம் இருந்து வரும்போது ஏற்படும் தர்ம சங்கடமும் அதே சமயம் ஒரு பெண்ணாக உணர்ந்த பெருமிதமும் என்னை என்னவோ செய்தது. வானலியில் இருந்த கரண்டியை எடுத்து ஒரு சொட்டு குழம்பை அவன் கையில் விட எத்தனைத்தேன். பேச்சு இருக்கட்டும், முதல்ல டேஸ்ட் எப்படின்னு சொல்லு என்றேன். என் குரலில் இருந்த நடுக்கத்தை மறைத்து கொண்டு. சமையலறையின் வெப்பத்தை விட ராகுல் அருகில் நின்றதால் ஏற்பட்ட வெப்பம் அதிகமாக இருப்பதை நான் உணர்ந்தேன். அவன் சொன்ன வார்த்தைகள் காற்றில் அப்படியே உறைந்து கிடந்தன. நான் ஒரு ஸ்பூனில் குழம்பை எடுத்து, இந்தா சுவைச்சி பாரு என்று அவனிடம் நீட்டினேன். அவன் என் கையை பிடித்து ஸ்பூனை வாங்க முற்படவில்லை. மாறாக அப்படியே குனிந்து நான் நீட்டிய ஸ்பூனிலிருந்து குழம்பை சுவைத்தான். அவன் குனிந்த போது அவனது இதமான மூச்சு காற்று என் விரல்களில் பட்டது. அது ஒரு மின்சாரத்தை போல என் உடல் முழுக்க பாய்ந்தது. நான் சட்டென கையை இழுத்து கொள்ள முயன்றேன். ஆனால் அவன் கண்களை மூடி அந்த சுவையை அனுபவித்துக் கொண்டிருந்தான். ஆகா, இது சொர்க்கம் அண்ணி என்றவன் மெல்ல கண்களை திறந்து என்னை நேருக்கு நேர் பார்த்தான். அவன் பார்வையில் ஒரு விதமான போதை இருந்தது. ஆனா உண்மையான ருசி வேற எங்கேயோ இருக்குன்னு தோணுது என்று மிக மெல்லிய குரலில் ஒரு ரகசியத்தை சொல்வதை போல சொன்னான். அவன் எதை சொல்கிறான், எங்கே பார்த்து கொண்டு பேசுகிறான் என்பது எனக்கு புரிந்தது. என் கன்னங்கள் சட்டென சிவந்தன. ஒரு விதமான படபடப்பு என்னை ஆட்கொண்டது. போடா குறும்புக்காரனே, உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு, போய் டிவி பாரு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் என்று அவனை அங்கிருந்து அவசரமாக அனுப்பி வைத்தேன். அவன் சிரித்து கொண்டே செல்வதை நான் திரும்பி பார்க்காமலே உணர முடிந்தது. அன்று இரவு விக்னேஷிடமிருந்து மீண்டும் ஒரு அழைப்பு வந்தது. வேலை அதிகம் இருப்பதால் அங்கேயே தங்கி விடுவதாக சொன்னார். வீட்டில் நானும் ராகுலும் மட்டுமே இரவு உணவை முடித்துவிட்டு ஹாலில் இருந்த சோபாவில் அமர்ந்தோம். டிவியில் ஏதோ ஒரு பழைய படம் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் எங்கள் இருவர் கவனமும் அதில் இல்லை. அண்ணி, நான் ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்று அமைதியை கலைத்தான் ராகுல். கேளு ராகுல், அதுக்கு எதுக்கு அனுமதி என்றேன் சாதாரணமாக. உங்களுக்கு எப்போவாவது தனிமையா தோணுதா? விக்னேஷ் அண்ணன் எப்பவும் வேலையிலேயே இருக்கார். உங்களை கவனிக்க அவருக்கு நேரமே இல்லை. ஆனா நீங்க இவ்வளவு இளமையா அழகா இருக்கீங்க. இந்த வயசுல கிடைக்க வேண்டிய சந்தோஷங்கள் கிடைக்காம இருக்கிறது கஷ்டமா இல்லையா என்று அவன் இழுத்தான். அவன் சோபாவில் என் பக்கத்தில் கொஞ்சம் நகர்ந்து வந்தான். அவனது நெருக்கம் எனக்கு ஒருவித நடுக்கத்தை கொடுத்தது. இது தவறான பாதை என்று என் அறிவு எச்சரித்தாலும் ஒரு பெண்ணாக என் அழகு அங்கீகரிக்கப்படுவதை என் மனம் ரசித்தது. ராகுல், நீ இன்னும் சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் புரியாது என்று நான் மழுப்பினேன். ராகுல் இப்போது இன்னும் நெருக்கமாக வந்து என் கண்களை ஊடுருவி பார்த்தான். நான் ஒன்றும் சின்ன பையன் இல்ல அண்ணி, நான் எவ்வளவு பெரியவன், என் மனசுல என்ன இருக்குன்னு நிரூபிக்க சொல்லாதீங்க என்றான். அவனது குரலில் ஒரு விதமான ஆளுமையும் அழுத்தமும் இருந்தது. அடுத்த நொடி என்ன நடக்கும் என்ற அச்சமும் ஒருவித எதிர்பார்ப்பும் கலந்த ஒரு விசித்திரமான தருணத்தில் நான் உறைந்து நின்றேன். விக்னேஷ் வராத அந்த இரவு வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஒருவிதமான கனத்த அமைதி குடிக்கொண்டிருந்தது. கடிகாரத்தின் முட்கள் நகரும் சத்தம் கூட அந்த நிசப்தத்தில் இடி முழக்கமாய் கேட்டது. ராகுல் ஹாலில் அமர்ந்திருந்தாலும் அவனது எண்ணங்கள் எல்லாம் என்னை சுற்றியே சுழல்வதை என்னால் உணர முடிந்தது. அவன் சொன்ன அந்த நிரூபிக்க சொல்லாதீங்க என்ற வார்த்தை என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. நாங்கள் இரவு உணவை முடித்தோம். சாப்பாட்டு மேஜையில் நிலவிய மௌனம் மிகவும் விசித்திரமானது. நான் தட்டுகளை எடுத்துக்கொண்டு சமையலறைக்கு சென்றேன். பாத்திரங்களை ஒவ்வொன்றாக அடுக்கி கழுவி கொண்டிருந்த போது என் பின்னால் ஒரு நிழல் அசைவதை கவனித்தேன். ராகுல் அங்கே வந்து நின்றிருந்தான். நான் பாத்திரங்களை அடுக்க குனிந்த அந்த தருணம் அவன் மிகவும் நெருக்கமாக வந்து நின்றான். அண்ணி, இந்த சேலையில நீங்க ஒரு தேவதை மாதிரி இருக்கீங்க. உங்களை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு என்று அவன் என் காதருகே குனிந்து ரகசியமாய் சொன்னான். அவன் பேசிய போது வெளியேறிய அந்த அனல் மூச்சு என் பிடரியிலும் கழுத்திலும் பட்டது. என் உடல் ஒரு கணம் சிலிர்த்தது. உள்ளுக்குள் ஒரு மின்னல் வெட்டியது போன்ற உணர்வு. சட்டென நிமிர்ந்து அவனை பார்த்தேன். என் கண்களில் கோபத்தையும் பயத்தையும் வரவழைத்து கொண்டு, ராகுல், என்ன பண்ற நீ? எதுவா
இருந்தாலும் ஒரு எல்லை இருக்கு, போய் தூங்கு முதல்ல என்று கரகரப்பான குரலில் எச்சரித்தேன். அவன் பயந்து பின் வாங்குவான் என்று நினைத்தேன். ஆனால் அவன் முகத்தில் ஒரு மெல்லிய கள்ள சிரிப்பு மட்டுமே எஞ்சி இருந்தது. சரி அண்ணி, கோபப்படாதீங்க, ஆனா உண்மை எப்பவும் அழகாத்தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு சாவகாசமாக அங்கிருந்து விலகி சென்றான். நான் என் அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டேன். ஆனால் என் மனதின் கதவுகள் திறந்தே கிடந்தன. படுக்கையில் படுத்தும் தூக்கம் வரவில்லை. இருட்டில் மின்விசிறியின் சுழற்சியை பார்த்தபடி கிடந்தேன். அவன் சொன்ன வர்ணனைகள் இவை அனைத்தும் ஒரு புறம் என்னை ஒரு குற்றவாளியாக உணர செய்தன. விக்னேஷுக்கு நான் துரோகம் செய்கிறேனோ என்ற எண்ணம் என் மனதை அறுத்தது. இருப்பினும் மறுபுறம் ஒரு தேவையற்ற சிலிர்ப்பு என் அடி மனதில் ஒளிந்திருந்தது. நீண்ட நாட்களாக காய்ந்து போயிருந்த ஒரு நிலத்திற்கு எதிர்பாராமல் கிடைத்த ஒரு சிறு மலைத்துளி போல ராகுலின் ரசனை இருந்தது. நான் இன்னும் அழகாத்தான் இருக்கிறேனா? என்னை ரசிக்க இன்னும் ஒருவன் இருக்கிறானா என்ற கேள்வி என் பெண்மைக்கு ஒரு விசித்திரமான கர்வத்தை கொடுத்தது. மனம் ஒரு ஊசலாட்டத்தில் இருந்தது. அறத்திற்கு புறம்பான ஈர்ப்பு ஒரு புறம், அங்கீகாரம் தேடும் ஏக்கம் மறுபுறம். அந்த நள்ளிரவில் குற்ற உணர்வுக்கும் சிலிர்ப்புக்கும் இடையே நான் போராடி கொண்டிருந்தேன். ஜன்னல் வெளியே தெரிந்த நிலவு கூட அன்று எனக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கையை சொல்வது போலவே இருந்தது. இரவு முழுவதும் உறக்கமின்றி தவித்ததில் என் கண்கள் சிவந்து போயிருந்தன. அதிகாலையில் எழுந்ததும் குளித்துவிட்டு சமையலறைக்கு சென்றேன். இரவு நடந்த சம்பவங்கள் கனவா நனவா என்று என்னையே கேட்டுக்கொண்டிருந்தேன். ராகுல் எப்படி நடந்து கொள்வான்? என்னிடம் மன்னிப்பு கேட்பானா அல்லது பேசவே மாட்டானா என்ற குழப்பத்தில் இருந்தேன். ஆனால் ராகுல் சமையலறைக்குள் நுழைந்த போது நான் திகைத்து நின்றேன். அவன் முகத்தில் எந்த தயக்கமும் இல்லை. நேற்றிரவு அந்த நெருக்கம் ஏற்படாதது போலவே மிகவும் சாதாரணமாக இருந்தான். குட் மார்னிங் அண்ணி, நல்லா தூங்குனீங்களா? எனக்கு ஒரு ஸ்ட்ராங் டீ போட்டு கொடுங்க என்று வழக்கமான உற்சாகத்துடன் கேட்டான். அவன் பேச்சில் இருந்த அந்த இயல்பு நிலை என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. எப்படி ஒருவனால் இவ்வளவு சீக்கிரம் எதையும் நடக்காதது போல மாற்றிக்கொள்ள முடிகிறது? நான் அவனிடம் டீயை கொடுக்கும் போது அவன் விரல்கள் என் விரல்களில் படாமல் கவனமாக வாங்கி கொண்டான். ஆனால் அவனது கண்கள் மட்டும் அமைதியாக இருக்கவில்லை. அவன் டீயை குடித்துவிட்டு ஹாலுக்கு கிளம்பும் போது அவனது பார்வை ஒரு கணம் என் இடையிலும் பின் கழுத்திலும் தங்கி சென்றதை என்னால் உணர முடிந்தது. அது ஒரு வருடலின் உணர்வை தந்தது. அவன் ஒன்றும் பேசவில்லை. ஆனால் அவன் கண்கள் 1000 வார்த்தைகளை பேசின. சிறிது நேரத்தில் விக்னேஷ் அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பினார். களைப்பாக வந்தவர் சோபாவில் அமர்ந்தார். நான் அவருக்கு தண்ணீர் கொண்டு வந்தேன். அப்போது அங்கே வந்த ராகுல் தன் அண்ணனிடம் மிகவும் சகஜமாக பேசத் தொடங்கினான். வாங்க அண்ணே, நேத்து நைட் நான் கொடுத்த வேலை அதிகமா? ஆனா ஒண்ணு அண்ணே, நீங்க நேத்து வீட்டுக்கு வராம ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க. அண்ணி நேத்து செஞ்ச சாப்பாடு அப்படி ஒரு டேஸ்ட், நிஜமாவே சூப்பர் அண்ணே. நீங்க தான் அதையெல்லாம் அனுபவிக்க கொடுத்து வைக்காதவர் என்றான். அவன் சொன்ன அனுபவிக்க கொடுத்து வைக்காதவர் என்ற வார்த்தையும் அவன் என்னை பார்த்த விதமும் எனக்குள் ஒரு நடுக்கத்தை உண்டாக்கியது. அது வெறும் சாப்பாட்டை பற்றியது மட்டுமல்ல என்பது எனக்கு மட்டுமே புரிந்த ரகசியம். விக்னேஷ் அந்த வார்த்தைகளின் உட்பொருளை சற்றும் யோசிக்காமல், ஆமாம் ராகுல், கவிதா எப்போவுமே சமையல்ல கில்லாடிதான். ஆனா இந்த வேலை பழுவுல எனக்கு தான் எதையும் ரசிக்க நேரம் இல்லாம போயிடுது என்று சிரித்து கொண்டே சொன்னார். விக்னேஷின் அந்த அப்பாவித்தனமான சிரிப்பு என் இதயத்தை ஏனோ கணக்க செய்தது. ராகுல் தன் பேச்சால் விக்னேஷை ஏமாற்றுகிறான் என்பதும் அதற்கு நானும் ஒரு மௌன சாட்சியாக இருக்கிறேன் என்பதும் என் மனதை உறுத்தியது. ராகுல் அங்கிருந்து நகரும் போது எனக்கு ஒரு வெற்றி குறிப்பை போல ஒரு பார்வையை வீசிவிட்டு சென்றான். அந்த வீட்டில் இப்போது ஒரு மௌனமான போர் தொடங்கிவிட்டது. எனக்கு புரிந்தது. ஒரு புறம் எதுவும் அறியாத கணவன், மறுபுறம் எல்லையை மீற துடிக்கும் மைத்துனன். இடையில் சிக்கி தவிப்பது நான் தான். நாட்கள் நகர நகர ராகுலின் செய்கைகளில் இருந்த தயக்கம் மெல்ல மெல்ல மறைந்து ஒருவித துணிச்சல் குடியேறியிருந்தது. விக்னேஷ் வீட்டில் இல்லாத நேரங்களில் அவனது பேச்சுக்கள் இன்னும் நெருக்கமாகவும் வர்ணனைகள் இன்னும் ஆழமாகவும் மாறின. நான் அவனை தவிர்க்க முயன்றாலும் ஒரே வீட்டிற்குள் அது சாத்தியமில்லாமல் போனது. அன்று ஒரு சுட்டெரிக்கும் மதிய நேரம். விக்னேஷ் அலுவலகத்தில் இருந்தார். நான் துவைத்த துணிகளை உலர்த்துவதற்காக மொட்டை மாடிக்கு சென்றேன். மொட்டை மாடியில் அனல் காற்று வீசிக்கொண்டிருந்தது. ஈரமான துணிகளை ஒவ்வொன்றாக கொடியில் விரித்து கொண்டிருந்தேன். அப்போது பலமான காற்று வீசத் தொடங்கியது. காற்றின் வேகத்தில் என் புடவையின் முந்தானை தோளில் இருந்து நழுவி விலகியது. நான் கையில் இருந்த ஈர துணியை பிடித்து கொண்டிருந்ததால் சட்டென
புடவையை சரி செய்ய முடியவில்லை. அந்த தருணத்தில் மாடி படிக்கட்டுகளில் ராகுல் ஏறி வருவதை கண்டேன். அவன் என்னை கண்டதும் அப்படியே நின்றுவிட்டான். அவனது பார்வையில் இருந்த தீவிரம் என் முகத்தை மட்டுமல்ல, என் முழு உருவத்தையும் அளவெடுப்பது போல் இருந்தது. நான் பதற்றத்துடன் துணியை கீழே போட்டுவிட்டு புடவையை சரி செய்ய முயன்றேன். ஆனால் ராகுல் மின்னல் வேகத்தில் என் அருகில் வந்துவிட்டான். அண்ணி, உதவி செய்யவா என்று கேட்டபடியே காற்றில் பறந்து கொண்டிருந்த என் புடவையின் நுனியை தன் கைகளால் பற்றினான். அவன் கைகள் என் புடவையை தொட்டபோது ஏதோ ஒரு மின்சாரம் என் உடல் முழுக்க பாய்வது போல் இருந்தது. அவன் புடவையை தருவதாக இல்லை. அந்த நுனியை பிடித்தபடி என் கண்களை ஊடுருவி பார்த்தான். அவனது நெருக்கம் அந்த உச்சி வெயிலையும் விட அதிகமாக சுட்டது. ராகுல், என்ன பண்ற? இது சரியில்லை, புடவையை விடு என்றேன். என் குரலில் நடுக்கம் கலந்திருந்தது. அவன் சிரித்தான். அது ஒரு கள்ளமில்லாத சிரிப்பல்ல, ஒரு பெண்ணை வசீகரிக்கும் ஆணின் சிரிப்பு. இது என்ன தப்பு இருக்கு அண்ணி? அழகுனா ரசிக்கத்தான் செய்யணும், அதை மறைச்சி வைக்கிறது தான் பாவம். உங்களை இப்படி பார்க்கும்போது எனக்கே என்னை சரியா வச்சுக்க முடியல என்றான் மிகவும் தாழ்ந்த குரலில். அவன் சொன்ன அந்த வார்த்தை என்னை ஒரு நிமிடம் ஸ்தம்பிக்க வைத்தது. அழகுனா ரசிக்கத்தான். இந்த வாசகம் என் காதுகளில் திரும்ப திரும்ப ஒலித்தது. ஒரு புறம் ஒரு மைத்துனனாக அவன் செய்வது பெரும் தவறு என்று என் மனம் கத்தினாலும், மறுபுறம் ஒரு ஆணின் இவ்வளவு தீவிரமான ரசனைக்கு நான் இலக்காகி இருக்கிறேன் என்பது எனக்குள் ஒரு விசித்திரமான கிளர்ச்சியை உண்டாக்கியது. நான் அவனிடமிருந்து புடவையை பிடுங்கிக் கொண்டு, உனக்கு அறிவு கெட்டு போயிருச்சு ராகுல், தம்பி மாதிரி நடந்துக்கோ என்று சொல்லிவிட்டு வேகமாக படிக்கட்டுகளில் இறங்கி வந்தேன். கீழே வரும்போது என் இதயம் படபடவென அடித்து கொண்டது. ராகுல் இப்போது எல்லைகளை தாண்டிவிட்டான் என்பது புரிந்தது. ஆனால் அவனை முழுமையாக வெறுக்க முடியாமல் என் மனதின் ஒரு ஓரம் அவனது வர்ணனைகளுக்காக ஏங்குவதை நினைத்து எனக்கு என் மீதே பயம் வந்தது. அந்த மதிய நேரத்து தனிமை எங்கள் இருவருக்கும் இடையிலான இடைவெளியை இன்னும் குறைத்து விட்டிருந்தது. வாழ்க்கை சில நேரங்களில் நாம் தவிர்க்க நினைக்கும் சூழ்நிலைகளை திட்டமிட்டு நம் முன்னே கொண்டு வந்து நிறுத்தும். விக்னேஷ் 2 நாள் அலுவலக பயிற்சிக்காக வெளியூர் செல்ல வேண்டி இருந்தது. அவர் கிளம்பும் போது, கவிதா, பயப்படாம இருங்க, ராகுல் இருக்கான்ல, அவன் பார்த்துப்பான் என்று சொல்லிவிட்டு சென்றார். அவர் கிளம்பிய அந்த நொடியை எனக்குள் ஒருவித அச்சம் கலந்த படபடப்பு தொற்றிக்கொண்டது. அன்று மாலை வானம் கருக்க தொடங்கியது. மெல்லிய தூறலுடன் ஆரம்பித்த மழை சிறிது நேரத்திலேயே பெரும் மழையாக மாறியது. ஜன்னல் கண்ணாடிகளில் மழை துளிகள் தாளம் போட வெளியே உலகம் இருளில் மூழ்கியது. வீட்டில் நானும் ராகுலும் மட்டுமே இருந்தோம். ராகுல் ஹாலில் அமர்ந்து லேப்டாப்பில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தான். நான் சமையலறையில் காஃபி போட்டு கொண்டு வந்தேன். அண்ணி, வெளியே பெய்கிற மழையை பாருங்க, இந்த கிளைமேட்டுக்கு ஒரு நல்ல படம் பார்த்தா எப்படி இருக்கும் என்றான் ராகுல் என்னை பார்த்து கண்களை சிமிட்டியபடி. வேண்டாம் ராகுல், எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று நான் மறுத்தேன். ஆனால் அவன் விடுவதாக இல்லை. அண்ணி, அண்ணன் இல்லைன்னு போர் அடிக்குதில்ல, இன்னைக்கு நாம மட்டும்தான், ப்ளீஸ் எனக்காக ஒரு படம் பாருங்க என்று பிடிவாதம் பிடித்தான். இறுதியில் அவனது வற்புறுத்தலுக்கு இணங்கி நான் சோபாவில் அமர்ந்தேன். ஹாலில் இருந்த விளக்குகள் அணைத்துவிட்டு டிவியின் வெளிச்சத்தில் மட்டும் அமர்ந்தோம். ஒரு பழைய காதல் காவியம் திரையில் ஓடிக்கொண்டிருந்தது. மலை சத்தமும் படத்தின் மெல்லிய இசையும் அந்த அறையில் ஒரு விசித்திரமான நெருக்கத்தை உருவாக்கியது. நாங்கள் அருகருகே அமர்ந்திருந்தோம். ராகுலுக்கும் எனக்கும் இடையில் சில அங்குல இடைவெளி மட்டுமே இருந்தது. படத்தின் ஒரு உணர்ச்சிகரமான காட்சியில் ராகுல் மெதுவாக தன் கையை நகர்த்தினான். தற்செயலாக படுவது போல அவனது விரல்கள் என் கையின் மீது படிந்தன. என் உடல் ஒரு கணம் உறைந்தது. மூச்சு காற்று கனமானது. கையை எடு என்று என் அறிவு கத்தியது. ஆனால் என் உடல் அந்த தொடுதலுக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருந்தது. நான் என் கையை விலக்கவில்லை. அந்த இருட்டில் எங்களின் மௌனம் பல விஷயங்களை சொல்லியது. நான் கையை விலக்காதது அவனுக்கு ஒரு பச்சை விளக்காக தெரிந்திருக்க வேண்டும். அவனது விரல்கள் இப்போது மெல்ல என் கை மணிக்கட்டை வருடத் தொடங்கின. அந்த தொடுதல் மென்மையாகவும் அதே சமயம் ஒரு ஆணின் அதிகாரத்துடனும் இருந்தது. மலையின் இறைச்சலுக்கு நடுவே என் இதய துடிப்பு எனக்கே கேட்டது. அந்த மௌனமான அங்கீகாரம் எங்கள் இருவருக்கும் இடையிலான உறவின் இலக்கணத்தையே மாற்றி அமைத்து கொண்டிருந்தது. தார்மீக கட்டுப்பாடுகள் ஒரு புறம் சரிந்து விழுந்து கொண்டிருக்க, மறுபுறம் அந்த தடை செய்யப்பட்ட நெருக்கம் ஒரு போதையைப் போல என் நரம்புகளில் ஊடுருவியது. அன்று இரவு அந்த சோபாவில் நாங்கள் வெறும் அண்ணி மைத்துனராக மட்டும் இருக்கவில்லை, இரு வேறு துருவங்களாக ஈர்க்கப்பட்டு கொண்டிருந்தோம். அந்த மௌனம் கொடுத்த தைரியத்தில் ராகுல்
என் பக்கம் இன்னும் சற்று நெருங்கி அமர்ந்தான். டிவி திரையில் வெளிச்சம் ராகுலின் முகத்தில் ஒரு மங்கலான நிழலாட்டத்தை ஏற்படுத்தியிருந்தது. அவனது விரல்கள் என் கையில் மீது படர்ந்திருந்த அந்த தருணம் காலமே உறைந்து போனது போல் இருந்தது. அறைக்குள் நிலவிய கனமான அமைதியை உடைக்க துணிந்தவன் போல ராகுல் பேசத் தொடங்கினான். அவனது குரல் வழக்கத்தை விட தாழ்வாகவும் ஆழமான அதிர்வுடனும் இருந்தது. அண்ணி, எனக்கு தெரியும் நான் பண்றது தப்புன்னு. ஆனா இந்த உண்மையை எனக்குள்ளேயே பூட்டி வைக்க முடியல என்று ஆரம்பித்தான். நான் அவனை ஏறிட்டு பார்த்தேன். அவனது கண்கள் நேராக என் கண்களை ஊடுருவின. அதில் ஒருவிதமான தீவிரம் இருந்தது. உங்களை முதல்ல அண்ணன் கூட பார்த்தப்பவே எனக்கு உங்களை பிடிச்சிருந்தது. அண்ணன் உங்களை ஒரு சிலையாய் பார்க்கிறாரு. அதாவது ஒரு அழகான பொருள், வீட்டுக்கு தேவையான ஒரு இல்லத்தரசி, அவ்வளவுதான் அவர் பார்வை. ஆனா நான் உங்களை ஒரு பெண்ணா பார்க்கிறேன் கவிதா அண்ணி. உங்களுக்குள்ள இருக்கிற ஆசைகள், எதிர்பார்ப்புகள், உங்களோட அந்த தனிமை, இதையெல்லாம் என்னால உணர முடியுது என்று அவன் தன் உணர்வுகளை கொட்டினான். அவன் முதல் முறையாக என் பெயரை கவிதா என்று அழைத்தது என் இதயத்தில் ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்கியது. அந்த ஒரு வினாடி நான் ஒரு குடும்பத்தின் அண்ணி என்பதையும் தாண்டி ஒரு பெண்ணாக அங்கீகரிக்கப்படுவதை உணர்ந்தேன். அவனது வார்த்தைகளில் இருந்த அந்த அப்பட்டமான நேர்மை என்னை ஒரு நிமிடம் நெகிழ வைத்தது. இத்தனை ஆண்டுகால திருமண வாழ்க்கையில் விக்னேஷ் ஒரு முறை கூட இவ்வளவு ஆழமாக என்னை பார்த்ததில்லை என்ற கசப்பான உண்மை என் நினைவுக்கு வந்தது. இருப்பினும் அடுத்த கணமே ஒரு பயங்கரமான அச்சம் என்னை தழுவியது. கடவுளே, நான் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறேன்? என் கணவரின் தம்பி, என் தம்பிக்கு நிகரான ஒருவனிடம் இருந்து இதையா எதிர்பார்ப்பது என்று என் அறிவு என்னை கடுமையாக சாடியது. ராகுல், நிறுத்து. நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கே தெரியல. நான் உன்னோட அண்ணி. இது பாவம் ராகுல் என்று நான் என் கையை திரும்ப பெற முயன்றேன். ஆனால் அவன் என் கையை இன்னும் சற்று அழுத்தமாக பற்றி கொண்டான். பாவம் புண்ணியம்னு எனக்கு தெரியாது அண்ணி. ஆனா என் மனசு சொல்றது இதுதான். ஒரு சின்ன பையனா நான் உங்களை ரசிக்கல, ஒரு ஆணா ரசிக்கிறேன். உங்களோட அந்த வசீகரமான கண்கள், உங்க சிரிப்பு எல்லாமே எனக்கு ஒரு போதையை தருது. இதை சொல்லாம இருந்தா நான் செத்துடுவேன்னு தோணுச்சு என்றான். அவனது பேச்சில் இருந்த அந்த வேகம் என்னை நிலைக்குலைய வைத்தது. ஒரு புறம் சமூக கட்டுப்பாடுகளும் உறவு முறைகளும் என்னை எச்சரித்து கொண்டிருந்தன. மறுபுறம் ஒரு வாலிபனின் இந்த தீவிரமான காதல் அல்லது ஈர்ப்பு வாடி போயிருந்த என் மனதிற்கு ஒரு விசித்திரமான புத்துயிரை கொடுப்பது போலிருந்தது. அந்த மழைக்கால இரவில் ராகுலின் இந்த வாக்குமூலம் எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு தீர்க்க முடியாத விவாதத்தை ஆரம்பித்து வைத்திருந்தது. நான் அவனிடம் இருந்து விலக நினைக்கிறேனா அல்லது அவன் பேசுவதை இன்னும் கேட்க நினைக்கிறேனா என்பதே எனக்கு புரியாத புதிராக இருந்தது. அறைக்குள் நிலவிய மந்தமான வெளிச்சத்தில் ராகுலின் முகம் மிக நெருக்கமாக தெரிந்தது. அவன் என் கையை தன் இரு கைகளாலும் மென்மையாக ஏந்தி இருந்தான். இதுவரை அண்ணி என்று மட்டுமே அழைத்து வந்த அவன் சட்டென அந்த உறவு பெயரை கலற்றி எறிந்துவிட்டு கவிதா என்று அழைத்தது என் காதுகளில் ஒரு புதிய மொழியை போல ஒலித்தது. உங்களை சந்தோஷமா வச்சுக்க என்னால முடியும் கவிதா. அண்ணன் கொடுக்க தவறிய அந்த அன்பையும் அங்கீகாரத்தையும் என்னால கொடுக்க முடியும் என்று அவன் சொல்லும் போது அவனது குரலில் ஒரு விதமான ஆளுமை கலந்திருந்தது. அந்த ஒரு நொடி என் அறிவு வேலை செய்வதை நிறுத்தியது. அந்த 3 வருடங்களாக விக்னேஷின் மௌனத்தாலும் இயந்திரத்தனமான வாழ்க்கையாலும் எனக்குள் ஏற்பட்டிருந்த அந்த தனிமை ராகுலின் வார்த்தைகளால் மெல்ல கரைய தொடங்கியது. ஒரு பெண்ணாக என்னை பாராட்டும் ஒரு ஆண், என் தேவைகளை புரிந்து கொள்ள துடிக்கும் ஒரு இதயம் என் அருகிலேயே இருப்பதை உணர்ந்த போது நான் மிகவும் பலவீனமாகி போனேன். ராகுல் மெல்ல தலை சாய்த்து என் முகத்திற்கு அருகில் வந்தான். அவனது கண்களில் தெரிந்த அந்த தீவிரமான வேட்கை என்னை சுண்டி இழுத்தது. என் இதய துடிப்பு என் காதுகளிலேயே இடி முழக்கமாய் கேட்டது. நான் கண்களை மூடிக்கொண்டேன். தார்மீக சட்டங்கள், சமூகத்தின் ஏளன பேச்சுகள் அனைத்தும் அந்த ஒரு கணத்தில் மறைந்து போவது போலிருந்தது. அவன் இன்னும் ஒரு அங்குலம் நெருங்கி இருந்ததால் எங்கள் இருவருக்கும் இடையிலான அந்த புனிதமான உறவு எல்லை முற்றிலும் உடைந்திருக்கும். அப்போதுதான் அது நிகழ்ந்தது. டிவியின் மங்கலான வெளிச்சம் எதிர்பக்கத்து சுவரில் பட்டது. அங்கே மாட்டப்பட்டிருந்த எங்கள் திருமண புகைப்படம் என் கண்ணில் பட்டது. அதில் விக்னேஷ் ஒரு கள்ளமில்லாத புன்னகையுடன் என் தோள் மீது கை வைத்திருந்தார். அந்த புகைப்படத்தில் தெரிந்த விக்னேஷின் கண்கள், கவிதா, நான் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை இதுதானா என்று என்னை கேட்பது போலிருந்தது. சட்டென ஒரு குளிர்ச்சி என் உடல் முழுக்க பரவியது. என் உள்ளுணர்வு என்னை கடுமையாக உலுக்கியது. நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நம்பிக்கையே அடித்தளமாக இருக்கும் ஒரு பந்தத்தில் ஒரு கணத்தின் பலவீனத்திற்காக
கோடரி போடப் போகிறேனா என்ற கேள்வி என் மூளையில் சுரீரென்று தைத்தது. ராகுலின் கைகளிலிருந்து என் கையை பலமாக விடுவித்து கொண்டு சோபாவிலிருந்து எழுந்தேன். என் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. நிறுத்து ராகுல், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதே என்று நான் மூச்சிரைக்க சொன்னேன். ராகுல் அதிர்ச்சியுடன் என்னை பார்த்தான். அவனது கண்களில் இருந்த அந்த மோகம் இப்போது குழப்பமாக மாறியிருந்தது. அண்ணி, நான் என்று அவன் ஏதோ சொல்ல வந்தான். வேண்டாம் ராகுல், நீ இப்போவே உன் அறைக்கு கிளம்பு. நாம 2 பேருமே ஒரு தப்பான பாதையில போயிட்டு இருக்கோம். இந்த நிமிஷத்தோட இதை மறந்துடு என்று நான் கட்டளையிடும் தொனியில் சொன்னேன். விக்னேஷின் அந்த புகைப்படம் என்னை ஒரு பெரிய படுகுழியில் விழுவதிலிருந்து காப்பாற்றி இருந்தது. ஆனால் என் மனதிற்குள் ஏற்பட்ட அந்த போர் இன்னும் ஓயவில்லை என்பது எனக்கும் தெரியும். ராகுலின் பிடி என் கைகளில் இருந்தபோது ஏற்பட்ட அந்த மெல்லிய சிலிர்ப்பு அடுத்த நொடியே ஒரு பெரும் பயமாக மாறியது. சுவரில் இருந்த விக்னேஷின் புகைப்படம் என் மனசாட்சியை ஓங்கி அரைந்தது போலிருந்தது. சட்டென மின்னல் வேகத்தில் ராகுலின் கைகளை உதறினேன். நான் சோபாவை விட்டு தள்ளி நின்றபோது என் உடல் ஆத்திரத்திலும் அதிர்ச்சியிலும் நடுங்கிக் கொண்டிருந்தது. ராகுல், நிறுத்து, இதற்கு மேல் ஒரு அடி கூட முன்னால் வராதே என்று நான் கத்தினேன். என் குரல் அந்த அமைதியான அறையில் எதிரொலித்து அடங்கியது. ராகுல் அப்படியே உறைந்து போய் அமர்ந்திருந்தான். அவனது கண்களில் இருந்த அந்த தீவிரமான வேட்கை மறைந்து ஒருவித ஏமாற்றமும் வலியும் குடியேறியது. அண்ணி, நான் உங்களை என்று அவன் ஏதோ சொல்ல முற்பட்டான். போதும் ராகுல், நாம் எங்கே போய்க் கொண்டிருக்கிறோம் என்று உனக்கு தெரிகிறதா? இது வெறும் தற்காலிகமான ஈர்ப்பு. ஒரு பெண்ணின் அழகை பார்த்து உன் ஹார்மோன்கள் செய்யும் சதி இது. இது அன்பு இல்லை ராகுல். இது அண்ணன் உனக்கு வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு நீ செய்யும் துரோகம் என்று நான் வார்த்தைகளால் அவனை சாடினேன். ராகுல் மெல்ல எழுந்து நின்றான். அவனது கண்கள் கலங்கி இருந்தன. துரோகம்னு சொல்லாதீங்க அண்ணி, என் உணர்வுகள் உண்மையானது என்றான் தழுதழுத்த குரலில். உண்மை எது தெரியுமா ராகுல்? உனக்கு ஒரு அண்ணியாக நான் செய்யும் கடமையும் விக்னேஷின் மனைவியாக நான் காக்க வேண்டிய கற்பும் தான் உண்மை. நீ என்னை ஒரு பெண்ணா பார்த்ததா சொன்னியே, ஒரு பெண்ணா நான் உனக்கு சொல்றேன். தன் கணவன் தம்பிக்கிட்ட இப்படி ஒரு நெருக்கத்தை எந்த ஒரு நேர்மையான பெண்ணும் விரும்ப மாட்டாள். நீ காட்டிய அந்த ரசனை ஒரு நிமிடம் என்னை நிலைகுலைய வைத்தது உண்மைதான். ஆனா என் மனசாட்சி அதை விட வலிமையானது என்று நான் மிக தெளிவாக சொன்னேன். அந்த அறையில் நிலவிய நிசப்தம் இப்போது மிகவும் பாரமாக இருந்தது. டிவியின் சத்தம் கூட இப்போது அணைக்கப்பட்டிருந்தது. ராகுல் தலை குனிந்து நின்றான். அவன் ஒரு குற்றவாளியைப் போல தெரிந்தான். அவனது அந்த இளமை துடிப்பு என் உறுதியான பேச்சால் சுக்குநூறாக உடைந்திருந்தது. மன்னிச்சிடுங்க அண்ணி, நான் எல்லை மீறிட்டேன் என்று மிகவும் தாழ்ந்த குரலில் சொன்னவன் நிமிராமலேயே தன் அறைக்கு வேகமாக சென்றான். அவன் சென்ற பிறகு நான் அதே சோபாவில் அப்படியே அமர்ந்தேன். என் இதயம் இன்னும் சீராகவில்லை. ஒரு பெரிய விபத்திலிருந்து தப்பித்த உணர்வு எனக்குள் இருந்தது. விக்னேஷ் மீதான என் காதல் வெறும் சடங்கு அல்ல, அது ஒரு ஆழமான நம்பிக்கை என்பது இன்று எனக்கு புரிந்தது. ராகுல் காட்டிய அந்த மாயையான வெளிச்சத்தை விட விக்னேஷ் காட்டும் அந்த அமைதியான நிழலை எனக்கு பாதுகாப்பானது என்பதை தன் மனசாட்சி எனக்கு உறக்க சொல்லியது. அன்று இரவு நான் நீண்ட நேரம் அழுது கொண்டிருந்தேன். அது ராகுலுக்காக அல்ல, நாம் அறியாமலேயே தவறான பாதையில் ஒரு அடி எடுத்து வைத்த அந்த பலவீனமான கணத்திற்காக. மறுநாள் காலை விடிந்தபோது என் மனதிற்குள் இருந்த புயல் இன்னும் ஓயவில்லை. விக்னேஷ் பயிற்சிக்காக சென்ற 2 நாட்களில் என் வாழ்க்கையின் அஸ்திவாரமே ஆடிப்போனது போன்ற உணர்வு. அவர் எப்போது வருவார் என்று நான் வாசல் பக்கமே பார்த்து கொண்டிருந்தேன். மதியம் விக்னேஷ் வீடு திரும்பினார். அவர் காரிலிருந்து இறங்குவதை பார்த்ததும் ஏதோ ஒரு பெரும் பாரம் என் நெஞ்சிலிருந்து இறங்கியது போலிருந்தது. கவிதா, எப்படி இருக்கீங்க? வீட்டில் எதுவும் சிரமம் இல்லையே என்று அவர் கேட்டபோது என் கண்கள் லேசாக கலங்கின. அதை மறைத்து கொண்டு, ஒன்றும் இல்லைங்க, நீங்க வந்ததுதான் நிம்மதி என்று மழுப்பினேன். ராகுல் தன் அறையிலிருந்து வெளியே வந்தான். என் இதயம் படபடவென அடித்து கொண்டது. நேற்று இரவு நடந்த சம்பவங்களை அவன் முகத்தில் காட்டி விடுவானோ அல்லது ஏதாவது உளறி விடுவானோ என்று நான் அஞ்சினேன். ஆனால் ராகுல் வியக்கத்தக்க வகையில் மிகவும் பக்குவமாக நடந்து கொண்டான். அவன் விக்னேஷிடம் இயல்பாக பேசினான். ஆனால் என் பக்கம் தன் பார்வையை திருப்பவே இல்லை. அது அவனுக்குள் ஏற்பட்டிருந்த குற்ற உணர்ச்சியா அல்லது அவன் கொண்ட வைராக்கியமா என்று எனக்கு தெரியவில்லை. அன்று இரவு வேலைகளை முடித்துவிட்டு நாங்கள் அறைக்கு சென்றோம். விக்னேஷ் மிகவும் உற்சாகமாக காணப்பட்டார். கவிதா, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்றார் என் கையை பற்றி
என்னங்க என்று நான் கேட்டேன். ராகுலுக்கு பெங்களூர்ல ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. இன்னைக்கு மத்தியானம் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப நல்ல சம்பளம், நல்ல பொசிஷன். அடுத்த வாரமே அவன் கிளம்புறான் என்றார் விக்னேஷ் பெருமிதத்துடன். அந்த செய்தியை கேட்டதும் எனக்குள் ஒரு நிமிடம் மின்னல் வெட்டியது போலிருந்தது. முதலில் எனக்கு ஏற்பட்டது ஒரு பெரிய நிம்மதி. ராகுல் இந்த வீட்டிலேயே இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் அந்த தடை செய்யப்பட்ட ஈர்ப்பு மீண்டும் துளிர் விடலாம், அல்லது ஒரு தர்ம சங்கடமான சூழல் நீடிக்கலாம். அவன் செய்வது அந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளியாக அமையும் என்று தோன்றியது. ஆனால் அதே சமயம் ஒரு சிறு வருத்தமும் எனக்குள் எட்டி பார்த்தது. ராகுல் என் மீது காட்டிய அந்த தீவிரமான ரசனை ஒரு பெண்ணாக என்னை இத்தனை கால உயிர்ப்புடன் வைத்திருந்தது. அவன் இல்லாத வீடு மீண்டும் அந்த பழைய இந்திரத்தனமான அமைதிக்கு திரும்பி விடுமோ என்ற பயம் ஒரு ஓரத்தில் இருக்கத்தான் செய்தது. என்ன கவிதா, அமைதியாகிட்டீங்க? அவனுக்கு வேலை கிடைச்சதுல சந்தோஷம் இல்லையா என்று விக்னேஷ் கேட்டார். இல்லைங்க, ரொம்ப சந்தோஷம். அவனோட எதிர்காலத்துக்கு இது ரொம்ப நல்லது என்று நான் புன்னகையோடு சொன்னேன். விக்னேஷ் தூங்கிய பிறகு நான் ஜன்னல் வழியே வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். அடுத்த வாரம் ராகுல் சென்று விடுவான். இந்த வீட்டில் நடந்த அந்த நள்ளிரவு ஊசலாட்டங்கள், முட்டை மாடி உரையாடல்கள் அனைத்தும் இனி ஒரு ரகசிய நினைவாக மட்டுமே எஞ்சி இருக்கும். ராகுல் தன்னை திருத்தி கொள்ளவும் தன் வாழ்க்கையை செதுக்கவும் கிடைத்த ஒரு வாய்ப்பு, ஒரு வரப்பிரசாதம் என்றே என் மனசாட்சி சொல்லியது. நாட்கள் மின்னல் வேகத்தில் நகர்ந்தன. ராகுல் பெங்களூரு கிளம்ப வேண்டிய நாள் வந்தே விட்டது. வீடு முழுவதும் ஒருவிதமான பரபரப்பும் அதே சமயம் சொல்லப்படாத ஒரு பாரமும் நிறைந்திருந்தது. விக்னேஷ் அவனுக்காக பயண சீட்டுகளையும் மற்ற தேவைகளையும் கவனித்துக் கொண்டிருந்தார். ராகுல் தன் அறைக்குள் பெட்டிகளை அடுக்கி கொண்டிருந்தான். நான் சமையலறையில் அவனுக்கு பிடித்தமான பலகாரங்களை செய்து கட்டி கொண்டிருந்தேன். கைகள் வேலையில் இருந்தாலும் மனம் மட்டும் அந்த அறைக்குள்ளேயே சுழன்று கொண்டிருந்தது. ஒரு முறை கூட கடந்த சில நாட்களாக நாங்கள் தனியாக பேசிக்கொள்ளவில்லை. கடைசியாக ஒரு காஃபி போட்டுக்கொண்டு அவன் அறைக்கு சென்றேன். கதவு பாதியளவு திறந்திருந்தது. உள்ளே ராகுல் தன் உடைகளை ஒவ்வொன்றாக மடித்து அடுக்கி கொண்டிருந்தான். அவன் முகம் முன்பெப்போதும் இல்லாத ஒரு முத்திரையை காட்டியது. ராகுல், காஃபி என்றேன் மெல்லிய குரலில். அவன் நிமிர்ந்து என்னை பார்த்தான். அந்த பார்வையில் பழைய குறும்பும் இல்லை, வேட்கையும் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு விதமான அமைதியும் ஆழமான மரியாதையும் குடியேறியிருந்தது. அவன் காஃபியை வாங்கி கொண்டு மேஜை மீது வைத்தான். தேங்க்ஸ் அண்ணி என்றவன் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தான். பின் மெதுவாக என் அருகில் வந்தான். நான் ஒரு கணம் பின்வாங்க நினைத்தேன். ஆனால் அவன் நின்ற விதத்தில் எந்த அச்சுறுத்தலும் இல்லை. அண்ணே, கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் என்று ஆரம்பித்தான். அவனது குரல் தழுதழுத்தது. மன்னிச்சிடுங்க அண்ணி, அன்னைக்கு நான் நடந்துகிட்ட விதம், என் உணர்ச்சிகள் என் அறிவை முழுசா மறைச்சிடுச்சு. உங்களை ஒரு தவறான கண்ணோட்டத்துல பார்த்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போ புரியுது. நான் அவனை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தேன். ஆனா நீங்க மட்டும் அன்னைக்கு என்னை எச்சரிச்சு நல்வழிப்படுத்தலனா நான் என் அண்ணனுக்கு மட்டும் இல்ல, எனக்கே துரோகம் செஞ்சிருப்பேன். நீங்க எனக்கு ஒரு அண்ணியா மட்டும் இல்ல, ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்துட்டீங்க. ஒரு பெண்ணை எப்படி மதிக்கணும்னு உங்ககிட்ட இருந்துதான் கத்திக்கிட்டேன். அங்க போய் ஒரு புது மனுஷனா என் வாழ்க்கையை ஆரம்பிப்பேன் அண்ணி என்றான் தாழ்ந்த குரலில். அவன் பேச பேச என் கண்கள் கசிந்தன. அவன் மீது இருந்த கோபம் எல்லாம் மறைந்து ஒரு தம்பியின் மீதான பாசம் மீண்டும் என் மனதை நிரப்பி இருந்தது. பரவாயில்லை ராகுல், நாம எல்லாருமே மனுஷங்க தான். சில நேரங்கள்ல தடுமாறுவோம். ஆனா அந்த தப்பை உணர்ந்து திருத்திக்கிறது தான் முக்கியம். நீ நல்லா வரணும் என்றே நான் மனதார வாழ்த்தினேன். அந்த பிரிவு எனக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தாலும் ஒரு ஆழமான மௌனத்தை அந்த அறைக்குள் விட்டு சென்றது. ராகுல் கிளம்ப தயாராகிவிட்டான். ஒரு தம்பியாக அவன் விடைபெறும் அந்த தருணம் எங்களுக்கிடையே இருந்த அந்த தடை செய்யப்பட்ட உணர்வுகளுக்கு ஒரு கௌரவமான முற்றுப்புள்ளியாக அமைந்தது. ராகுல் கிளம்பி சென்ற பிறகு அந்த வீடு ஒரு விசித்திரமான நிசப்தத்தில் மூழ்கியது. விக்னேஷ் அவனை பேருந்து நிலையத்தில் விட்டுவிட்டு திரும்பியிருந்தார். வீட்டில் இருந்த அந்த துள்ளலும் இளமைக்கே உரிய உற்சாகமும் ராகுலோடு சேர்ந்து வெளியேறியது போன்ற ஒரு உணர்வு. மாலை நேரத்தில் ராகுல் தங்கியிருந்த அறையை சுத்தம் செய்ய தொடங்கினேன். அறையில் இன்னும் அவனது பர்ஃப்யூம் வாசனை மெலிதாக வீசிக்கொண்டிருந்தது. அவன் விட்டு சென்ற சில பழைய தாள்கள், காலி பேனாக்கள் என ஒவ்வொன்றையும் அப்புறப்படுத்தினேன். அப்போது அவன் பயன்படுத்திய அந்த மேஜையின் ஓரத்தில் ஒரு நோட்டு புத்தகத்தின் இடுக்கில் மடிக்கப்பட்ட ஒரு காகிதம் இருப்பதை கண்டேன். அதில் என் பெயர் மட்டும் எழுதப்பட்டிருந்தது. படபடக்கும் இதயத்துடன் அதை பிரித்து படித்தேன்.
அன்புள்ள அன்னிக்கு, இந்த கடிதத்தை நீங்கள் படிக்கும்போது நான் இந்த ஊரை விட்டே வெகு தூரம் சென்றிருப்பேன். உங்களிடம் நேரில் சொல்ல துணியாத சில விஷயங்களை இங்கே எழுதி வைத்திருக்கிறேன். அண்ணி, உங்களை நான் ரசித்தது உங்கள் அழகை மட்டும் வைத்து அல்ல, அதைவிட மேலாக உங்கள் குணத்தையும் உங்கள் உறுதியையும் தான் நான் அதிகம் ரசித்தேன். ஒரு பலவீனமான கணத்தில் நான் எல்லையை மீறி நெருங்கிய போது நீங்கள் என்னை கண்டித்து நல்வழிப்படுத்திய அந்த நிமிடம் இருக்கிறதே, அதுதான் நீங்கள் என் மீது வைத்திருந்த உண்மையான மதிப்பு. ஒருவேளை நீங்கள் அன்று தடுமாறி இருந்தால் என் பார்வையில் நீங்கள் ஒரு சாதாரண பெண்ணாக வீழ்ந்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் காட்டிய அந்த தார்மீக உறுதி உங்கள் மீது எனக்கு இருந்த ஈர்ப்பை ஒரு புனிதமான மரியாதையாக மாற்றிவிட்டது. என் வாழ்நாள் முழுக்க ஒரு பெண்ணை எப்படி மதிக்க வேண்டும் என்பதற்கு நீங்களே எனக்கு முன்னுதாரணம். உங்கள் வாழ்வு விக்னேஷ் அண்ணனுடன் என்றென்றும் மகிழ்ச்சியாக சிறக்கட்டும். என்னால் ஏற்பட்ட சிறு சலனங்களை மன்னித்து விடுங்கள். இப்படிக்கு உங்கள் தம்பி ராகுல். கடிதத்தை படித்து முடித்தபோது என் கண்கள் தானாகவே கலங்கின. அந்த அறையின் ஒரு மூலையில் அமர்ந்து சிறிது நேரம் மௌனமாக அழுதேன். ராகுல் என் மீது வைத்திருந்தது வெறும் உடல் சார்ந்த ஈர்ப்பு மட்டுமல்ல, அது ஒரு ஆழமான ரசனை என்பது அந்த கடிதத்தின் மூலம் புரிந்தது. அதே சமயம் ஒரு பெண்ணாக நான் எடுத்த அந்த உறுதியான முடிவு ஒரு இளைஞனின் வாழ்க்கையையும் சீரழிய பார்த்த ஒரு குடும்பத்தையும் எப்படி காப்பாற்றியிருக்கிறது என்பதையும் உணர்ந்தேன். அந்த கடிதம் எங்களுக்கிடையிலான ஒரு ரகசிய உடன்படிக்கையாக, யாருக்கும் தெரியாத ஒரு நினைவாக என் மனதின் ஆழத்தில் புதைந்தது. ராகுல் சென்றது ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தினாலும் அந்த கடிதம் எனக்கு ஒரு விதமான மன நிறைவை கொடுத்தது. நான் என் கடமையிலிருந்து தவறவில்லை என்ற நிம்மதி என் கண்ணீரோடு சேர்ந்து வழிந்தது. ராகுல் சென்ற பிறகு வீடு பழைய நிலைக்கு திரும்பியது. ஆனால் அந்த வீட்டிற்குள் வாழ்ந்த நான் பழைய கவிதாவாக இல்லை. ராகுல் விட்டு சென்ற கடிதம் என் மனதில் இருந்த பாரத்தை நீக்கி ஒரு தெளிவை தந்திருந்தது. என் வாழ்க்கையின் அர்த்தம் எங்கே இருக்கிறது என்பதை ஒரு பெரும் போராட்டத்திற்கு பிறகு நான் கண்டடைந்தேன். முன்பெல்லாம் விக்னேஷ் அலுவலகம் சென்றால் எப்போது வருவார் என்ற ஏக்கம் இருக்கும். அவர் வந்த பிறகு அவர் காட்டும் மௌனம் என்னை வாட்டும். ஆனால் இப்போது அவர் மௌனமாக இருக்கும் தருணங்களில் கூட நான் அவரோடு உரையாடத் தொடங்கினேன். விக்னேஷுடனான என் உறவில் நான் அதிக கவனம் செலுத்த முடிவு செய்தேன். என்ன கவிதா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல என்று விக்னேஷ் ஒரு மாலை நேரம் கேட்டார். அவர் அருகில் அமர்ந்து அவர் கைகளை பற்றி கொண்டேன். இத்தனை நாள் நாம 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் மனசால எவ்வளவு தூரமா இருந்தோம்னு இப்பதான் புரியுதுங்க. இனிமே அப்படி இருக்க வேண்டாம் என்றேன். விக்னேஷ் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார். அவருக்கு புரியாத அந்த உணர்வு வெற்றிடத்தை என் அன்பால் நானே மெல்ல நிரப்பத் தொடங்கினேன். ராகுலின் வருகை எனக்கு ஒரு கசப்பான ஆனால் அவசியமான பாடத்தை கற்றுக் கொடுத்திருந்தது. வெளி மனிதர்களின் பாராட்டுகளும் தற்காலிகமான ஈர்ப்புகளும் ஒரு மாயை என்பதை உணர்ந்தேன். அவை ஒரு கணம் நம்மை சொர்க்கத்திற்கு கூட்டி செல்வது போல தோன்றும், ஆனால் இறுதியில் நம்மை ஒரு பெரும் பள்ளத்தில் தள்ளிவிடும். ஈர்ப்பு என்பது ஒரு மின்னலை போன்றது. அது ஒரு நொடி கண்ணை பறிக்கும் வெளிச்சத்தை தரும், ஆனால் மறைந்துவிடும். ஆனால் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான உறவின் கண்ணியம் என்பது ஒரு நித்தியமான விளக்கை போன்றது. அது மெதுவாக இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் நமக்கு பாதுகாப்பையும் வெளிச்சத்தையும் தரும். விக்னேஷிடம் நான் எதையும் மறைக்கவில்லை. ஆனால் ராகுலுடனான அந்த சலனங்களை சொல்லி அவர் மனதை ரணப்படுத்தவும் விரும்பவில்லை. அது எனக்கும் ராகுலுக்கும் இடையிலான ஒரு ஆன்மீக பாடமாகவே இருக்கட்டும் என்று முடிவு செய்தேன். அன்று இரவு விக்னேஷ் உறங்கிய பிறகு அவர் முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். இந்த மனிதர் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையே என் பலம். அந்த நம்பிக்கையை ஒரு சிறு சலனத்திற்காக இழக்க துணிந்த என் அறியாமையை எண்ணி வியந்தேன். இப்போது என் மனதில் ராகுல் இல்லை. ராகுல் கற்றுக் கொடுத்த பாடமும் விக்னேஷ் மீதான ஆழமான காதலும் மட்டுமே இருந்தது. எங்கள் உறவில் ஒரு புதிய வசந்தம் வீச தொடங்கியது. அது வெறும் இயந்திரத்தனமான வாழ்க்கை அல்ல, ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொண்ட கண்ணியம் மிக்க ஒரு புது ஆரம்பம். காலம் ஒரு சிறந்த மருத்துவன் மட்டுமல்ல, அது ஒரு மிகச்சிறந்த ஆசிரியரும் கூட. ராகுல் பெங்களூரு சென்று இப்போது 2 ஆண்டுகள் ஓடிவிட்டன. அந்த 2 ஆண்டுகளில் பல மாற்றங்கள். ராகுல் தான் சொன்னபடியே உழைப்பில் கவனம் செலுத்தி இன்று ஒரு முன்னணி மென்பொருள் நிறுவனத்தில் மேலாளராக உயர்ந்திருக்கிறான். அவனது வெற்றியை கேட்கும் போதெல்லாம் ஒரு தாய்க்குரிய பெருமிதம் எனக்குள் எழும். இப்போதும் அவ்வப்போது வீட்டிற்கு தொலைபேசியில் அழைப்பான். எப்படி இருக்கீங்க அண்ணி, விக்னேஷ் அண்ணன் எப்படி இருக்காரு என்று அவன் கேட்கும் குரலில் இப்போது அந்த பழைய குறும்பும் இல்லை, தடுமாற்றமும் இல்லை. மாறாக ஒரு தெளிவான முதிர்ச்சியும் ஆழமான மரியாதையும் மட்டுமே ஒலிக்கிறது. அவன் அண்ணி என்று அழைக்கும்
நினைக்கும்போது அந்த வார்த்தை இப்போது ஒரு புனிதமான கோட்டையைப் போல எங்களை பாதுகாக்கிறது. திரும்பி பார்க்கும்போது அந்த சில வாரங்கள் என் வாழ்க்கையில் வீசிய ஒரு பெரும் புயல் என்றே தோன்றுகிறது. அந்த புயல் என் குடும்பத்தை சிதைக்க வந்ததாக நான் முதலில் பயந்தேன். ஆனால் உண்மையில் அந்த புயல் என் மனதில் இருந்த குப்பைகளை அகற்றி என் உறவின் அடித்தளம் எவ்வளவு வலிமையானது என்பதை எனக்கு காட்டிவிட்டு சென்று இருக்கிறது. ஒவ்வொரு பெண்ணின் வாழ்விலும் ஏதோ ஒரு கட்டத்தில் இது போன்ற ஒரு பலவீனமான தருணம் அல்லது ஒரு தவறான ஈர்ப்பு குறுக்கிடலாம். அந்த நேரத்தில் நம்மை தாங்கி பிடிப்பது சமூக கட்டுப்பாடுகள் மட்டும் நமக்குள் இருக்கும் தார்மீக உறுதிதான். ராகுல் காட்டிய அந்த தற்காலிக வெளிச்சம் ஒருவேளை என் கண்களை பறித்திருக்கலாம். ஆனால் அந்த பாதையில் நடந்திருந்தால் இன்று இந்த நிம்மதியும் விக்னேஷின் கண்களை நேருக்கு நேர் பார்க்கும் தைரியமும் எனக்கு கிடைத்திருக்காது. வாழ்க்கை என்பது வெறும் இன்பங்களில் தொகுப்பு மட்டுமல்ல, அது நாம் காக்கும் கண்ணியத்திலும் இருக்கிறது. விக்னேஷுடனான என் உறவு இப்போது முன்பை விட மிகவும் ஆழமாகி இருக்கிறது. இயந்திரத்தனமாக இருந்த எங்கள் வாழ்க்கையில் இப்போது அர்த்தமுள்ள மௌனங்களும் அழகான பகிர்தல்களும் நிறைந்திருக்கின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக ராகுல் ஒரு நல்ல மனிதனாக தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய நிம்மதி. அவன் அனுப்பிய அந்த ஒரு கடிதத்தை நான் இப்போதும் பத்திரமாக வைத்திருக்கிறேன். அதை ஒரு காதலின் அடையாளமாக அல்ல, ஒரு தம்பி தன் அக்காவுக்கு கொடுத்த கௌரவத்தின் அடையாளமாக. உறவுகளின் மேன்மை அவற்றின் எல்லைகளை மதிப்பதில்தான் இருக்கிறது. வேலியை தாண்டாத பயிர்கள்தான் செழித்து வளரும். இன்று நான் ஒரு முழுமையான பெண்ணாக, நேர்மையான இல்லத்தரசியாக இந்த வாழ்க்கையை ரசிக்கிறேன். புயல்கள் வரலாம் போகலாம், ஆனால் வேர்கள் உறுதியாக இருந்தால் மரம் என்றும் வீழ்வதில்லை. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.